ஹலோ விவஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட். இது இன்றைக்கி வந்து டுடேனுடைய மூமெண்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிராஜுவலாக பார்த்து அப்படின்னா ஒரு ஒன் சைடாக ஒரு அப் சைடாகவே போயிருக்கு, ஸ்லோ மோஷனில் ஒரு அப் சைடாகவே போயிருக்கு. இன்றைக்கி ஜூலை மந்த்தினுடைய ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 131 பாயிண்ட் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ப்ளஸ் அண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனாலும் க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் 131 பாயிண்ட் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,997 வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ. டே ஹை வந்து 24,164 வந்து டே ஹையு. க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,142 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 131 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ். இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதேமாதிரி எஃப்எம்சிஜி செக்டரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,080க்கு மேலே போனால் கோ டு லாங்குன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த லெவல்ஸுக்கு மேலே போய் ஹையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் லெவல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து இன்றைக்கி க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன. க்ளோசிங் வந்து 24,142 வந்து க்ளோஸு, 24,142 வந்து க்ளோஸு. இந்த க்ளோஸில் இருந்து இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,080 இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அடுத்தது கீழே இன்னும் டவுன் சைடுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் சப்போர்ட்டு. இது வந்து சப்போர்ட் 2. மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,180 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,240 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஓப்பன் லெவல்ஸ் அண்ட் பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல். இப்போ நம்ம மார்க்கெட்டில் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு லாங். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் கோ டு ஷார்ட். அதாவது 24,180 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் மட்டுமே சஸ்டைனாக இந்த லெவல்ஸ்க்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் மட்டுமே கோ டு லாங். 24,080 இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு, திரும்ப இந்த லெவல்ஸை உடைச்சி கீழே இருக்குது, திரும்ப மார்க்கெட்டால் மேலே இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு ஷார்ட். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். 24,180க்கு மேலேயே இருந்தால் லாங்கு, 24,080 உடைச்சிருச்சு அப்படின்னா ஷார்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்டே ஓப்பன் ஆகிருக்கு. ஹையில் ஓப்பன் ஆனவொடனே நம்ம வந்து இந்த ஹை லெவல்ஸ் இதுதான் ஹையை, லைஃப் டைம் ஹையை. இந்த ஹையில் ஓப்பன் ஆனது அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த இடத்துல வந்து செல்லிங் போகலாம். திரும்ப வந்து கீழே வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தால் எக்ஸிட் ஆகலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ். இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டுடேனுடைய மூமெண்ட்ஸ். இந்த லெவல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே மூமெண்ட்ஸு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மைனஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனாலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 232 பாயிண்ட் வந்து ப்ளஸில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,000 ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,700 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம்.
மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆகி க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,580 வந்து க்ளோசிங், 52,574 வந்து க்ளோசிங் ஆயிருக்கு, 52,574 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் வந்த லோ தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து காலையில் வந்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 52,166 வரைக்கும் லோ வந்திருக்கு. நம்ம 52,000 வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். திரும்ப இந்த லோவிலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து திரும்ப பார்த்திங்கன்னா இந்த லெவலில் ட்ராவல் அதிகமாக ஆகிருக்கு. 52,500 வந்து ட்ராவல் ஆகிருக்கு. 52,500 டு 52,600 இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 52,200 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு. மேலே அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 52,680 இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 53,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த லைன் போட்டிருக்கிறோம்ல இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது, அதாவது 52,800 இந்த லெவல்ஸை உடைச்சி மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக கோ டு லாங். இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போக முடியாத வரைக்கும் நம்ம ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ். திரும்ப கீழே சப்போர்ட் ஜோனில் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை எடுத்தால் மட்டுமே நம்ம செல்லிங்கை வந்து எக்ஸிட் பண்ணலாம். அப்படி சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலை, 52,200 வந்து 52,500 வந்து சப்போர்ட் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த செல்லிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். திரும்ப ஃபர்தர் என்ன கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 52,000 வரைக்கும் வர்றதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய பையிங் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,800க்கு மேலே மட்டுமே கோ டு லாங். இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் கோ டு ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.